நர்த்தன விநாயகா நர்த்தன விநாயகா நர்த்தன விநாயகா என்னுள் நர்த்தனமாடிடவா. எங்கள் இனம் பெருவிருட்சமாக எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக வேர்விட்டு கிளை விட்டு வளர்ந்து வந்தது. எத்தனை புயல்களை, எத்தனை பூகம்பங்களை, எத்தனை அனர்த்தங்களை, எத்தனை அடக்குமுறைகளை எல்லாம் கண்டும் என்றும் செழித்து கொண்டு கொழித்து கொண்டிருக்கிற ஒரு பெருமொழி, அந்த மொழிக்குரிய பேரினமாக இருக்கிற நாங்கள் என்றும் அழிக்கப்பட மாட்டோம் என்ற செய்தியை இங்கே வித்துவான்களாக செய்து கொண்டிருந்த என்னுடைய குழந்தைகள், எங்களுடைய குழந்தைகள் எமக்கு காட்டியிருக்கிறார்கள். முத்தமிழாடை வினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் வரி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது போடி செய் அதிதீரா. சான்றோர் அறிவும் சான்றோர் சால்பும் போன்றார் துணையாய் கொண்டது அவையே. நர்த்தன விநாயகா 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 என்னுள் நர்த்தனமாடிடவா வா வா. நர்த்தன விநாயகா என்னுள் நர்த்தனமாடிடவா வா வா. நர்த்தன விநாயகா என்னுள் நர்த்தனமாடிடவா வா வா வா. நர்த்தன விநாயகா என்னுள் நர்த்தனமாடிடவா வா வா வா. நர்த்தன விநாயகா என்னுள் நர்த்தனமாடிடவா வா வா வா. நர்த்தன விநாயகா நர்த்தன விநாயகா. பொற்பதத்தால் என் பொய்மைகள் போக்கு பொல்லா வினைகளின் செய்கைகள் நீக்கு. பொற்பதத்தால் என் பொய்மைகள் போக்கு பொல்லா வினைகளின் செய்கைகள் நீக்கு. பொற்பதத்தால் என் பொய்மைகள் போக்கு பொல்லா வினைகளின் செய்கைகள் நீக்கு. நர்த்தன விநாயகா அத்தனும் அம்மா
அம்மையும் அகிலமென்றுணர்த்தியே கைத்தலக்கணியுடன் காட்சி செய்மூர்த்தியே அத்தனும் அம்மையும் அகிலமென்றுணர்த்தியே கைத்தலக்கணியுடன் காட்சி செய்மூர்த்தியே நர்த்தன விநாயகா என்னுள் நர்த்தனமாடிடவா வா 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 நர்த்தன விநாயகா மூலாதாரம் பிரணவரூபனே மூலாதாரம் பிரணவரூபனே மூலாதாரம் பிரணவரூபனே மூலாதாரம் பிரணவரூபனே நாலாதிசைக்கும் நாயக தீபனே மூலாதாரம் பிரணவரூபனே நாலாதிசைக்கும் நாயக தீபனே வேலாயுதனின் மூத்த சோதரனே வந்தே மதவையில் நர்த்தனம் புரிவாய் வாராய் வாராய் வந்தே மதருவாய் வந்தே மதவையில் நர்த்தனம் புரிவாய் வாராய் வாராய் வந்தே மதருவாய் வந்தே மதவையில் நர்த்தனம் புரிவாய் சரணம் 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 விநாயக சரணம் 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 விநாயக சரணம் 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 விநாயக சரணம் 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 விநாயக சரணம் விநாயக சரணம் After that fantastic performance and hearing that, I'm sure you're all eager to get your hands on the CD. Well, the good news is it will be available outside for sale in the foyer during the intermission and at the end of the programme. The CD will make a great gift to those learning Bharatanatyam, and we encourage all of you to pick up a copy to show your support for all the hard work that Pullavar Uncle has put into the Tamil community and to the performing arts. The next item in the programme is the always highly anticipated speech by Pullavar N. Sivanathan, the patron of Muttamaladam. Each year, this annual speech promises to be educational, entertaining and above all, unpredictable, as Pullavar Uncle weaves his lyrical words around an array of varied topics. அடுத்து லண்டன் தமிழவையின் காப்பாளரான எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய புலவர் சிவநாதன் அவர்களின் வருடாந்த உரையை நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். புலவர் அண்ணாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இவர்
முதுதமிழ் புலவரான மு. நல்லதம்பி, தங்கரத்தினம் ஆகியோரின் புதல்வராவார். பொறியியலாளரான இவர் 40 ஆண்டு காலம் கலை இலக்கிய அனுபவம் மிக்கவர். நாடகங்கள், நாட்டிய நாடகங்கள், கவியரங்குகள், தனி சொற்பொழிவுகள், பட்டிமன்றங்கள் என ஏராளமானவற்றை தாராளமாக நடத்தி புகழ் பெற்றவர். இவர் தனது உணர்ச்சி பொங்கும் பாடல்களையும் அறிவார்ந்த கட்டுரைகளையும் பல நூல்களாக வடிவமைத்திருக்கின்றார். லண்டன் தமிழவையை நிறுவி தாய் தமிழ் மொழிக்கு தொடர்ந்தும் சோர்வின்றி தமிழ் தொண்டாற்றி வருகின்றார். அவரது கலை பயணமும் தமிழ் பயணமும் இன்னும் பல சாதனைகளாக தொடர வேண்டுமென இந்நேரத்தில் அவரை அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். பெருமகிழ்ச்சியோடு நிற்கிறேன். உங்கள் கையில் இருக்கிற அந்த விளம்பரத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். விளம்பரம் இந்த நிகழ்ச்சி அட்டவணையை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். சிவ நான் என்று போட்டிருக்கிறது. நல்ல காலம் பாலரவினை தப்பிவிட்டார். அதனுடைய ப்ரூஃப் பார்த்ததே நான். 2 விஷயத்தை நான் என்று செய்தேன். என்னுடைய முதுகிலேயே நான் தட்டி கொண்டேன். சிவம் போனால் நான் வரும், நான் போனால் சிவம் வரும். என்னுடைய தம்பி ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தார் அந்த ப்ரூவை பார்க்க சொல்லி. அதை பார்த்துவிட்டு பாரதிக்கு அனுப்புவதாக இருந்தது. நான் அதை பார்த்துவிட்டு சரி என்றெல்லாம் சொல்லிவிட்டேன். 2 விடயங்கள் தவறவிடப்பட்டது. ஒன்று இந்த CD வெளியீடு, அதுவும் என் சார்ந்தது. பிழைவிடப்பட்ட பெயரும் என் சார்ந்தது. ஆகவே என்னுடைய நான் என்பது போய் நான் சிவமாகிவிட்டேன் என்று நினைத்தேன். பெரிய சந்தோஷமான செய்தி. ஆகவே என்னை நான் வாழ்த்திக் கொண்டேன். நம்மை பற்றி சிந்திப்பதை விடுவோம், உலகத்தை பற்றி சிந்திப்போம், பிறரை பற்றி சிந்திப்போம். அதுதான் தமிழ் என்கின்ற அந்த ஆழமான தத்துவம். யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த உலகத்தை அணைக்க பிறந்தவர்கள் நாங்கள், உலகத்தை வாழ்த்த பிறந்தவர்கள் நாங்கள், எம்மை பற்றி மட்டும் சிந்திக்க பிறந்தவர்கள் அல்ல என்ற பெருந்தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த அருமையான விழாவுக்கு வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் பேரன்போடு வாழ்த்தி வணங்குகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தனித்து நன்றி சொல்ல வேண்டும். தனித்து வந்து உங்கள் கரங்களை பிடிக்க வேண்டும். இந்த தமிழகத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனக்கு. மேடையில் ஏறி பேச தொடங்குகிற பொழுது அந்த மேடையில் இருக்கிற அவ்வளவு பேரையும் பற்றி அவர்கள் பேசிவிட்டு ஒவ்வொருவராக அவையில் இருக்கிறவர்களை பேசிவிட்டு தாம் எதை பேச வந்தார்களோ அதை பேசாமல் போய்விடுவார்கள். என்னுடைய நூல் வெளியீடு நடந்தது. டாக்டர் நீங்கள் சொன்னது சரி. பலர் வந்தார்கள் பேசுவதற்கு. அதில் பாதி பேரும் முன்னுக்கு இருந்தவனை பற்றி பேசினதும் அரங்கில் இருந்தவனை பற்றி பேசி அப்படியே முழு நேரத்தையும் வாங்கென்று வாங்கி கடைசியாக எனக்கு நேரம் இல்லை. இந்த ஏற்புரை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஏற்பு வருகிறதுக்கு கொடுக்குற ஒரு ஊசி, ஏற்பு வராமல் இருக்க கொடுக்குற ஊசி. அந்த ஊசி என்னால் கொடுக்க முடியவில்லை. ஏன்னா அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. 2 நிமிஷம் கூட என்ன கிடைக்கல. ஹோலை பூட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாய்க்கு எங்கே போனாலும் நடுத்தெருவில் நக்கர் தண்ணீர் சொல்வார்கள். அது மாதிரி எனக்கு அங்கே போனால் கூட பேச வாய்ப்பு கிடையாது. அதனால் இங்கேயும் எனக்கு 5-10 நிமிஷம் தான் தந்திருக்கிறார்கள். ஒருவர் முதலே வந்து இந்த ஈவென்ட் மேனேஜர் எனக்கு சொல்லிவிட்டார், எல்லாம் நேரம் பிந்துகிறது, கடிக்காதீர்கள் என்று. ஆகவே கடிக்காமல் முடிக்கப் போகிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்ல வேண்டும். இன்று என்னுடைய பேச்சினுடைய சாரமே ஒன்றுதான். இந்த குழந்தைகள் இங்கே கலை செய்து கொண்டிருக்கிற இந்த குழந்தைகளை பார்க்கிற பொழுதெல்லாம் என்னுடைய நெஞ்சிலே ஒரு பெரிய ஒரு நிம்மதி, பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி.
ஆயிரம் ஆண்டுகள் காலமாக எங்கள் மொழி வாழ்ந்து வந்தது. தோற்றம் தெரியாமல், ஊற்று தெரியாமல் எங்கள் மொழி வளர்ந்து வந்தது. எங்கள் இனம் பெருவிருட்சமாக எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக வேர்விட்டு கிளை விட்டு வளர்ந்து வந்தது. எத்தனை புயல்களை, எத்தனை பூகம்பங்களை, எத்தனை அனர்த்தங்களை, எத்தனை அடக்குமுறைகளை எல்லாம் கண்டும் என்றும் செழித்து கொண்டு கொழித்து கொண்டிருக்கிற ஒரு பெருமொழி, அந்த மொழிக்குரிய பேரினமாக இருக்கிற நாங்கள் என்றும் அழிக்கப்பட மாட்டோம் என்ற செய்தியை இங்கே வித்துவான்களாக செய்து கொண்டிருந்த என்னுடைய குழந்தைகள், எங்களுடைய குழந்தைகள் எமக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த வயலின் வாசித்துக் கொண்டிருந்தவனை பார்க்கிற பொழுது எனக்கு குன்னக்குடி தோர்த்து விடும் போன்றிருந்தது. அந்த வீணை, அந்த தவிர்த்தார், அவர் தவிர வச்சு அடிச்சு கொண்டிருந்த விதம் நம்ம ஊரை அசைவு. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், எல்லோரையும் தான் பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஒரு உறுதி. அண்ணன் இருக்கிறது போல இருக்கிறது. பெருமான் இருக்கிறார். ஏன் அவரை சுட்டிப்பாக சொல்கிறேன் என்றால், 76ஆம் ஆண்டில் தமிழவை தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப்பில் நாங்கள் இருந்து தமிழ் வளர்த்த பொழுது என்னோடு இருந்தவர்கள் பத்மாக்கா வந்திருக்கா. அதான் இப்போ இதுக்குள்ள இருட்டுக்க கூட தெரியுது. தம்பி கொஞ்சம் லைட்டாக போடுற ஆக்களை பார்க்கலாம். ஆகவே நன்றி. முகம் பார்த்து அகம் பார்த்து பேசுவதிலே சிறப்பு. உங்களை பார்க்கவும் சந்தோஷமா இருக்கிறது. கதிரைகளும் தெரிகின்றன. எனவேதான் இந்த அழியாத ஒரு பேரினமாக இருக்கிற இந்த இனத்தினுடைய சான்றுகளாக, செய்திகளாக இங்கே அரங்கிலே நிற்கிறார்கள். தமிழவை ஒரு முக்கியமான பொறுப்பை எடுத்திருக்கிறது என்ன என்று கேட்டால், எங்களுடைய இளைய சந்ததியை முன்னுக்கு வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய ஆற்றல்களை, ஆளுமைகளை கொண்டு வந்து அவற்றை இனம் கண்டு வளர்க்க வேண்டிய ஒரு தேவை தமிழவைக்கு உண்டு என்கின்ற அந்த நிலையிலே இன்று பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. ஒரு சின்ன சிறுமி ஒருத்தியை கண்டேன். இந்த நாடகம் ஒன்றிலே நடிக்கிறாள். அவளுக்குத்தான் நான் இந்த வாழ்க்கையில், கலை வாழ்க்கை, நான் நாடகங்கள் இப்பொழுது நான் நினைக்கிறேன் 30 ஆண்டுகளாக பழக்கி இருக்கிறேன். அந்த சிறுமி, அவளுக்கு 6 வயதும் இருக்காது. அவளுக்கு தான் நான் முதல் பயந்தது. அவளுடைய பேரை நான் பிழையாக உச்சரித்து விட்டேன். அப்படி என்ன சொன்ன? பவித்ரா இல்லை பத்ரா. அப்போ ஒவ்வொரு முறையும் சொல்லிக்க நான் நடுங்கி கொண்டு தான் சொன்னேன். என்னை நடுங்க வைத்தாள். இந்த குழந்தைகளிடம் இருக்கிற ஆற்றல் இருக்கிறதே மிகச்சிறப்பாக. இப்பொழுது பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போகிறவர்கள் இந்த பள்ளிக்கூட டீச்சர்ஸை எல்லாம் நான் கரம் பிடித்து நான் வாழ்த்துவேன். இந்த டீச்சர்ஸ் செய்கிற சேவை, இந்த குழந்தைகள் அவர்களிடம் இருக்கிற ஆற்றல், திறமை நினைக்க முடியாது. நான் இந்த நாடகத்தை ஒன்றை செய்திருக்கிறேன் இந்த நார்த் லண்டன் ஸ்கூல் குழந்தைகளை வைத்து. ஏனென்றால் அங்கே விழாவுக்கு போயிருந்த பொழுது அவர்கள் செய்ததை பார்த்தவுடன் நான் அசந்து போய்விட்டேன். இங்குள்ள குழந்தை, அதனால தான் ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. இந்த தமிழ் அழியாது, தமிழினம் அழியாது, எங்களை யாரும் அழிக்க முடியாது. எங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் தொல்காப்பியத்தை எழுதுகிற பொழுது அவன் தொல்காப்பியன் இந்த மொழி நின்று பிடித்திருக்கும் என்று நினைத்திருக்க மாட்டான். அவன் இன்றைக்கும் இந்த குழந்தைகள் அதை பற்றி பேசுவார்கள் என்று நினைத்திருக்க மாட்டான். நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். உண்மையாக சோர்வுகள் வருகிற நேரங்கள் உண்டு, வேதனைகள் வருகின்ற நேரங்கள் உண்டு. நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவற்றை எல்லாம் வென்று
இந்த இனம் நீடூழி வாழும். இந்த உலகத்தில் தமிழ் என்றும் நிற்கும், தமிழினம் என்றும் நிற்கும். தென்றலும் தீயும் மலையும் குன்றும் காற்றும் எல்லாம் திங்கள் ஞாயிறு எல்லாம் உள்ளவரை தமிழும் தமிழினமும் வாழும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கைத்தல நிறைகனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் பொருள் திரள் புய மதையானை மத்தல வைரனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொடு பணிவேனே முத்தமிழாடை வினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது போடி செய் அதிதீரா அத்துயரது கடு சுப்புரமணி படும் அப்புண மதனிடை இப்பமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே பெருமாளே நமோ நம பார்வதி பதயே நமோ நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா நமோ நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா அன்பர்களே அவையோர்களே பக்க கோடிகளே வந்துள்ள ஜோடிகளே எல்லோருக்கும் எல்லாம் வெல்ல பராசக்தியின் பேரருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து இன்று உங்கள் முன் கலியுக கலம்பக கதை சொல்ல வந்தோம் கருணையுடன் கேட்பீரா கலியுக கலம்பக கதை சொல்ல வந்தோம் கருணையுடன் கேட்பீர் தொலைவிலே இருக்கும் தொண்டரை எல்லாம் தொலைவிலே இருக்கும் தொண்டரை எல்லாம் அருகினில் வர கேட்பேன் அருகினில் வர கேட்பேன் சளி சுரம் பிடித்ததால் சத்தமாய் பாட சளி சுரம் பிடித்ததால் சத்தமாய் பாட சம்சாரம் தடை போட்டால் என் சம்சாரம் தடை குளிர் வரும் என்றே குளிக்காமல் வந்தேன் குளிர் வரும் என்றே குளிக்காமல் வந்தேன் தோப்பு கரணம் போட்டேன் நானும் தோப்பு கரணம் போட்டேன் கட்டோரே மற்றோரே நீங்கள் எல்லோரும் கலிவம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அதன் அப்படி என்ற என்ன குருவே? கலியுகம் என்றால் சனியதனாட்சி நடக்கிற காலம் என்பார்.
கல்யாணம் நடந்தால் சனியனின் பெயர்ச்சி பிடித்தது சனியன் என்பார், பிடித்தது முனியும் என்பார். மகாபாரத காலத்திலேயே இந்த கலியுகம் பற்றிய கதையை சொல்ல தொடங்கிவிட்டார்கள் எங்கள் முன்னோர்கள். கலியுகம் தொடங்குவதற்கு முன்னர் உலகத்தில் அறம் நீதி தர்மமெல்லாம் தலை தோங்கியிருந்ததென்றும், கலியுகத்தின் போது அறம் கட்டு நீதி கட்டு தர்மம் செத்து போனதென்றும் எங்கள் முன்னோரின் நம்பிக்கையாக இருந்தது. இதனை பலர் மூடக்கொள்கை என்று முடக்கிவிடக்கூடும். ஆனால் நாம் இப்போது கலியுகத்தின் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதோ கலியுகத்தின் முதல் நிகழ்ந்த காட்சிகள் உங்கள் முன்னே விரிகின்றன. கண்டு கலியுங்கள். இல்லை இல்லை, கண்டு கலியுங்கள். கலியுக கலம்பகம் காண்பி, கலியுக கலம்பகம் காண்பி, நாங்கள் காப்பிபால் குடிக்கிறோம் டோன்ட் சீ. இறந்திலர் போரால் யாரும் இகழ்ந்திலர் உன்னை யாரும், இறந்திலர் போரால் யாரும் இகழ்ந்திலர் உன்னை யாரும். சுதந்திரம் நீதி தர்மம் நிறைந்திரும் நாடாய் போற்றி. கொடிகளை மதித்தல் தானே கோமக்கள் குணமே என்று முடிவுடன் உரைத்தார் எங்கள் முன்னவர் மறக்கலாமோ. புவியரசரேனும் மாலை போடுதல் அழகோ, என் கரங்கள் கீழிருக்க உம் கரங்கள் மேலிருக்க பொன் பொருளை எடுத்திடுவீர் எம் புலவோரே. மன்னவனே மன்னவனே மாண்புமிகு மன்னவனே, உன்னிடம் பொது வழக்கு கொண்டு வந்தேனே. நீ என்ன தீர்ப்பு சொல்லுவாயோ நான் அறியேனே, நீ என்ன தீர்ப்பு சொல்லுவாயோ நான் அறியேனே. என்ன புது வழக்கு சொல்வாய் எந்தனுக்கு விளக்கி சொல்வாய், என்ன புது வழக்கு சொல்வாய் எந்தனுக்கு விளக்கி சொல்வாய். முன்னவர்கள் நீ